அப்படி போனவர்கிட்ட பாஸ்ட்ல இருக்கிறவன் யோனாக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரிஞ்சு அவனும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு அவரு யோனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆக்சிடென்ட்ல சாக போறா அப்படின்னு சொல்றாரு. இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க காப்பாத்தலாம்ல அப்படின்னு இவன் சொல்லி கேட்கறான். நான் காப்பாத்தணும்னு நினைச்சா என்னால காப்பாத்த முடியும், ஆனா ஃபியூச்சர்ல 20 வருஷமா நான் என் பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். யோனாவை காப்பாத்திட்டேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல என்னோட பொண்ணு மறைஞ்சிருவா. 20 வருஷம் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்த என் பொண்ணை எப்படி நான் தெரிஞ்சு அழிப்பேன்னு இவர் சொல்றாரு. இதை கேட்டு இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கதறி அழ ஆரம்பிச்சிடறான். சோ இவன் அழுவுறத பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, யோனாவை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த கண்டிஷனுக்கு ஓகேனா காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா யோனாவை நீ பிரேக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பிரேக்கப் பண்ணோம்னா யோனா உயிரோட இருப்பா, ஆனா நம்ம கூட இருக்க மாட்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு இவனும் வேற வழி இல்லாம யோனா சாக போற அன்னைக்கு அவளுக்கு கால் பண்ணி அங்க இருந்து இங்க வர சொல்லி அவளோட உயிரையும் காப்பாத்துறான். ஃபியூச்சர்ல அவரோட பொண்ணோட உயிரையும் காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இருக்கிறவரு என் காதலியும் காப்பாத்திட்டேன் என்னோட பொண்ணையும் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு. பாஸ்ட்ல இருக்கிறவன் பிரேக்கப் ஆன வழியில இதெல்லாம் நினைச்சு குடிச்சு அப்படியே வாழ்க்கையே போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு டைரி ஒன்று வைக்கிறாங்க. அந்த டைரியை இவன் எடுத்து பார்த்துட்டு அதுல இவங்க 2 பேர் எடுத்துக்கிட்ட போட்டோஸும் கூட ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு. அந்த லெட்டர்ல நீ வேணா நான் தூக்கி போட்டு போயிருக்கலாம், நான் எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்ததும் இவன் இதுக்கப்புறம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போக ஆரம்பிச்சிடறான். இதனால ஃபியூச்சர்ல போட்டோல இருக்கிற அவங்க பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கா. அவரு இந்த போட்டோ மறையறத பார்த்துட்டு அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை தேடுறாரு. பாஸ்ட்ல இவங்க 2 பேரும் மீட் பண்ணிடுறாங்க. மீட் பண்ணிட்டு 2 பேரும் ஹக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது ஒரு கார் வந்து அடிச்சு தூக்கிடுது. இதனால ஃபியூச்சர்ல மறைஞ்சிட்டு இந்த பொண்ணு திரும்ப வர ஆரம்பிச்சிடறா. இதை அவர் பார்த்துட்டு யோனாக்கு அப்ப கண்டிப்பா ஏதோ ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை எடுத்து போட்டு திரும்ப பாஸ்ட்டுக்கு அவங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஆக்சுவலி இவங்க ஒரு டாக்டர், இவங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறதுனால ஈஸியா அவளுக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணி அவங்கள காப்பாத்திடுறாங்க. இதனால ஃபியூச்சர்ல அவங்களும் உயிரோட இருப்பாங்க. அவங்கள ஹீரோ மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு.